எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேர்ச்சொல் பத்தி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? வேர்ச்சொல். வேர்ச்சொல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், இல்ல குரூப் 2 இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஒரு பேசிக் எலிஜிபிள் டெஸ்ட்டா கூட இருந்தா கூட, வேர்ச்சொல் இல்லாத ஒரு கொஸ்டின் நம்ம டிஎன்பிஎஸ்சில பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு முக்கியமானது. இதுல இருந்து ஒரு 7ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு என்ன செய்யுது? கேட்கறாங்க. வேர்ச்சொல்ல 7ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் வெறும் வேர்ச்சொல் மட்டும் கிடையாது. அதோட சேர்ந்தது. ஏதாவது பெயரெச்சம், பெயரெச்சங்கள், வினையெச்சம், வினையால் அமையும் பெயர்கள். அந்த மாரி பேஸ் பண்ணி ஒரு ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் அதுல கேட்கறாங்க. இந்த 8 கொஸ்டின்ல 1 கொஸ்டின் கூட நாம தப்பு பண்ணிறக்கூடாது. 8 கொஸ்டின்ல 1 கொஸ்டின் கூட நம்ம தப்பு பண்ணிறக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா, இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வேர்ச்சொல் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. நீங்க கண்ண மூடிட்டு பார்த்தோனே போட்டுறலாம். வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு கட்டளை சொல். வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு கட்டளை சொல். அது கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். வேற எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பகுதியாவும் இருக்கும். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு. நடப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, இத எப்படி பிரிக்கலாம்? பகுபத உறுப்பிலக்கணம் அடிப்படையில் எப்படி பிரிப்போம்? நட கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் அப்படின்னு இத பிரிச்சுடுவோம். இதுல நட அப்படின்றத என்ன சொல்லுவோம்? பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி தான் என்னது? வேர்ச்சொல். இந்த பகுதி தான் வேர்ச்சொல். இப்போ இந்த வேர்ச்சொல்ல நம்ம என்ன செய்ய முடியாது? பிரிச்சும் எழுத முடியாது. பிரிச்சா பொருள் தெரியாது. இப்ப இந்த பகுதி என்ன? நட அப்படின்றது பகுதி. நம்ம அத பிரிச்சுட்டோம். இப்போ இந்த நடவ மறுபடியும் பிரிச்சா என்ன வரும்? ந பிளஸ் ட. 2 எழுத்துக்கள தான் வருமே தவிர, அது ஒரு பொருள் தர்ற மாரி வராது. அதுதான் வேர்ச்சொல். வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு பகுதி. அது என்ன செய்யுது? மேலும் நம்மளால அதனால பிரிக்க முடியாது. அதுதான் வேர்ச்சொல். 2வது அது ஒரு கட்டளை சொல். அவ்வளவுதான் வேர்ச்சொல். இத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன போடலாம்? இப்போ படித்தான் அப்படின்றதுக்கு என்ன போடலாம்? படித்தான். படித்தான் அப்படின்னா கட்டளை விடணும். அப்ப என்னது? படி அப்படின்னு போடலாம். வேற என்ன இருக்கு? வைத்தான். வைத்தான் அப்படின்னா வை கட்டளையிடணும். நெக்ஸ்ட் தின்றான். தின்றான் அப்படின்னா தின். பார்த்தான். பார்த்தான் அப்படின்றத பார். பார்த்தான் அப்படின்றத பார் அப்படின்னு. கேட்டான். கேட்டான் அப்படின்னா கேள். வேற வந்தான். வந்தான் அப்படின்றத எப்படி எழுதலாம்? வா அப்படின்னு கட்டளையிடுறோம். மடிந்தான். மடிந்தான். மடிந்தான் அப்படின்னா மடி. விட்டான். விட்டான். விடு. உண்டான். உண்டான் அப்படின்னா உன். சென்றான். சென்றான் அப்படின்னா செல். வாழ்ந்தான். வாழ்ந்தான் அப்படின்னா வாழ். இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றுமே அது கட்டளை சொல்லாதான் இருக்கும். வேற எதுவுமே அது கிடையாது. வேர்ச்சொல் கேட்டா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெயரெச்சம், வினையெச்சம். இதுக்கான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த ஷார்ட்கட்ட நான் அடுத்த வீடியோல பெயரெச்சம், வினையெச்சம் என்ன அப்படின்னு டெஃபனிஷன் சொல்லிட்டு சின்னதா 4 எழுத்து தான். இதுக்கு ஒரு 4 எழுத்து, இதுக்கு ஒரு 4 எழுத்து. மொத்தமே இந்த 8 எழுத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்றத எப்ப பார்த்தாலும் போட்டுருவீங்க. ஒரு கொஸ்டின ரீட் பண்ணோனே இது பெயரெச்சம், இது வினையெச்சம் அப்படின்ற பார்த்தோனே போடுற மாரி ஒரு 4 வார்த்தை மட்டும் தான் சொல்லி தர போறேன். அத அடுத்த வீடியோல நான் சொல்லி தரேன். இப்போ வேர்ச்சொல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இத வச்சு நெறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெறைய ஸ்கூல் புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்களா வேர்ச்சொல் கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த வீடியோல வினையெச்சம், பெயரெச்சம் பத்தி பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான வீடியோ. 4 வார்த்தை தான். அந்த 4 வார்த்தை மட்டும் போதும். நான் அடுத்த வீடியோல அது வந்து எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ, எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமோ, அவ்வளவு சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். தேங்க் யூ.